யாரு செட்டிங்கா வேங்க மக ஒண்டியா தான் வந்துக்கிறேன். தில் இருந்தா வாங்களே. யாரு செட்டிங்க வேங்க மக ஒண்டியா தான் வந்திருக்கேன். தில் இருந்தா வாங்கோ. தேங்க்யூ சார். ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்குது எனக்கு. அதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது எங்கள் மாமாவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். அப்பையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஒரே குடும்பமாக அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் எத்தனை படங்கள் எவ்வளவு நாட்கள் டப்பிங் தேட்டர்லேயே இருந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் மாமாவுக்கு தெரியும், எங்கள் ஐயா எஸ்பிஎம் சாருக்கு தெரியும், எங்கள் டிஜே சாருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அதற்கு பிறகு இந்த இடத்தில் நான் நினைவு கூறுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பன் ராஜு ஈஸ்வர், சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைரக்டர் எஸ்என் சக்திவேல், அதுக்கு அப்புறமா எனக்கு வாய்ப்பு கொடுத்த எத்தனையோ பேர், எல்லோருக்கும் நான் இந்த மேடையில் என்னுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், மகன். இந்த 8 தோட்டாக்களுக்காக இந்த விருது எனக்கு கிடைத்திருப்பதற்கு காரணம் என்னுடைய மகன் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். அவரை இந்த இடத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவரை என்னிடம் அனுப்பிய ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு நாகராஜ் அவர்களுக்கும், அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு வெள்ளைப்பாண்டி அவர்களுக்கும், அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது எனக்கு உறுதுணையாக இருந்த அந்த குரூவுக்கும், அந்த படத்தில் எனக்கு நடிக்கும் பொழுது மிகவும் உறுதுணையாக மிகவும் ஆதரவாக இருந்த எங்கள் மாமா நாசர் அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த விருதை வழங்கியிருக்கிற பிஹைண்ட் வுட்ஸ் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்குது எனக்கு. அதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது எங்கள் மாமாவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். அப்பையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஒரே குடும்பமாக அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் எத்தனை படங்கள் எவ்வளவு நாட்கள் டப்பிங் தேட்டர்லேயே இருந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் மாமாவுக்கு தெரியும்,